ஆரோக்கியத்தில் சிம்மத்திற்கு ஏன் குறைபாடுகள்? நிறைய குறைபாடுகள் ஆரோக்கியத்தில் சிம்மத்திற்கு இருக்கு. அம்மாவினுடைய அணைப்பு, அரவணைப்பு, அம்மாவின் சொத்துக்கள், அம்மாவின் சொந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். வண்டி, வீடு, வாகனங்கள் வரும். அதுவே சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் புதன் மட்டும் இருந்துட்டாருன்னா உச்சக்கட்ட புத்திசாலி, அதிகார பலம் என்பது ரொம்ப கிடைக்கும். ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடைக்கும். வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி. சிம்மம் அசாத்தியமான கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ராசி, திறமைகளை உள்ளடக்கிய ஒரு ராசி. சிம்மம் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி. குறிப்பா சிம்ம ராசியுடைய ஜாதகத்துல 4ஆம் வீடு என்பது ரொம்ப முக்கியமானது. அது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஏன் நம்ம இந்த வீட்டை பத்தி பேசுறோம்? 4ஆம் வீட்டில் கிரகங்கள் இருந்தால் என்ன நடக்கும்? அதே மாதிரி உங்கள் சுகபோகங்களை தீர்மானிக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? தவிர சிம்ம ராசிக்கு அபூர்வ கிரக சேர்க்கைகள் என்ன? இப்போ ஒரு 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், சொத்து தவிர ஆரோக்கியம், இதெல்லாம் குறிக்கும். இதுல எல்லாமே வந்துடுது பாருங்க. கிட்டத்தட்ட 4ஆம் வீடு என்ன ஆகுது? கேந்திரஸ்தானம், வீடு, வாகனம், சொத்து, ஆரோக்கியம், முக்கியமான அத்தனை விஷயமும் இதுல வந்துடுது. சிம்மத்துக்கு ஏன் இந்த சுகஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானத்தை பத்தி அதிகமா வலியுறுத்தி பேசுறோம்? சிம்மத்துக்கு, சிம்மராசியில பிறந்த அத்துணை பேருக்கும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கின்றன. ஆரோக்கியத்தில் சிம்மத்திற்கு ஏன் குறைபாடுகள்? நிறைய குறைபாடுகள் ஆரோக்கியத்தில் சிம்மத்திற்கு இருக்கு. ஏன்? தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி மட்டுமல்ல, எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு ராசி. குறிப்பா ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு ராசி. அதனால சிம்மத்துக்கு ஆரோக்கியத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லை, வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, சொத்து இருக்கு, சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கு, வீடு இருக்கு இல்ல, வாகனம் இல்லை, சொத்து இல்லை, அப்பையும் பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும். அப்ப ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ ஆரோக்கியம் மற்றும் அபூர்வ கிரக சேர்க்கைகள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பேச போறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காக இப்ப நம்ம சொல்லக்கூடியது அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாம சொல்லக்கூடியது பொது பலன்கள். பொருந்தலாம், 75% பொருந்தலாம், 25% பொருந்தாமல் இருக்கலாம். அப்படி அதற்கும் மேல் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான 1-to-1 கன்சல்டேஷன் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நானே உங்கள்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வுங்கிறத உறுதியாக தீர்மானமாக சொல்ல முடியும். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியாதிபதியான சூரியன் 4ஆம் வீடு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் இருந்தால் பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. லெகசின்னு சொல்லுவோம். அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அதிகமாக கிடைக்கும். அப்பாவினால பலன்கள், பாரம்பரியம், பரம்பரையினால மதிப்பு, பாரம்பரியம், பரம்பரையினால மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல குரு பகவான் இருக்காருன்னு வச்சுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அம்மாவினுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். அம்மாவினுடைய அணைப்பு, அரவணைப்பு, அம்மாவின் சொத்துக்கள், அம்மாவின் சொந்தங்கள் மூலியமாக வரக்கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். இதுவே சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் கிரகம் இருக்கு அப்படின்னா சில லீகல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் கண்டிப்பா அசைக்க முடியாத சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் நிறைய வரும் வாழ்க்கையில். சொந்த ஜாதகத்துல 4ஆம் வீடு விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் நிறைய அசையா சொத்துக்கள், ஆனால் சட்டத்திற்கு புறம்பான வழியில் வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தால் சட்டத்திற்கு புறம்பான வழியில் உழைச்சு வராது. உழைக்காமல் யாராவது அன்பளிப்பாகவோ லஞ்சமாகவோ வேற வழியிலோ வண்டி, வீடு, வாகனங்கள் வரும். அதுவே சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் புதன் மட்டும் இருந்துட்டாருன்னா உச்சக்கட்ட புத்திசாலி. எந்த ஒரு விஷயத்தையும் புத்தி கூர்மையுடன்
பயங்கரமாக அணுகக்கூடிய அனலிட்டிக்கல் பிரெயினுடன் அதிலிருந்து பூந்து வெளியில் வரக்கூடிய யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விருச்சிகத்தில் புதன் இருந்தால் அமையும். அதே மாதிரி சிம்மத்திற்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கிர பகவான் இருந்துட்டார். சுகபோகமான வாழ்க்கை, லக்ஸுரியான லைஃப். கேட்கறதுக்கு முன்னாடியே தட்டில் இருக்கும். எது வேணுமோ, எனக்கு இனிப்பு வேணும், பலகாரம் வேணும், ஜூஸ் வேணும் குடிக்க, இந்த இடத்துக்கு போகணும் வரணும், இதை வாங்கணும். சுலபமாக வாழ்க்கை, ரொம்ப சொகுசான வாழ்க்கை. இது சிம்மராசியாக இருந்து 4ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருந்து விட்டார். இப்போ நாம் சொல்லக்கூடியது இல்லை, உங்களுக்கு வேற மாதிரி பலன்கள் இருக்குன்னா பிறப்பு ஜாதகத்தில் ஃபுல்லாக பார்க்கணும், பார்த்து அதை நிவர்த்தி செய்யணும். ஆக உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசினா 1-to-1 கன்சல்டேஷன் பண்ணி உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலனை கண்டிப்பாக தர இயலும். அதுவே சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சனி பகவான் அமர்ந்து விட்டால் அந்த வாழ்க்கை ஃபுல்லா மனபாரம், ஏதோ மனசுல போட்டு கொடையற மாதிரி இருக்கும். அம்மாவுடைய ஹெல்த்ல கவனங்கள் தேவை. தான் சொந்த ஹெல்த்லையுமே எப்பயாவது, தான் சொந்த ஆரோக்கியத்தில் கூட எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை மருத்துவர்கிட்ட போய் கவனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் வீடு நிலங்கள் சொத்து வாங்கும் போது வில்லங்கம் இல்லாமல் வாங்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கவனித்து வாங்கணும். அதுவே சிம்மராசி என்பவர்களுக்கு 4இல் ராகு இருந்து விட்டால் அபரிவிதமான ஆற்றல், பயங்கர அளவற்ற ஆசைகள் இதெல்லாம் இருக்கும். விருச்சிக ராகு சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்குமே ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் உங்களை மாதிரி எஃபிஷியண்டாக எவ்வளோ பெரிய சேலஞ்சையும் ஹேண்டில் பண்ணக்கூடியவர்களை பார்க்கவே முடியாது. உள்ள பூந்து நுழைஞ்சு வெளியே வந்துடுவீங்க. இதுதான் 4இல் விருச்சிக ராகு இருக்கும் போது சிம்மராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய யோகம். அதே நாளில் கேது பகவான் இருக்கார் உங்களுக்கு அப்படின்னா எது மேலேயும் அட்டாச்மெண்ட் இருக்காது, எதை பற்றியும் கவலையும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் எது மேலேயும் ஆசையும் இருக்காது. எந்நேரமும் சாமி, கோவில், இல்லை ஆன்மீகம், இல்லை தெய்வீகம், இல்லை தத்துவங்கள், இப்படி ஏதாவது ஒன்று பிடிச்சிக்குவீங்களே தவிர உலக வாழ்க்கை மேலே அதிகமான நாட்டங்கள் இருக்காது. சிம்மராசி என்பவர்களுக்கு 8ஆம் வீடு மீனராசி, அந்த இதில் குருவும் சனியும் இருந்தால் கல்யாணம் நடக்கிறதுல மிகப்பெரிய சிரமம். தள்ளி தள்ளி போகுது திருமணம். குரு சனி சேர்க்கை யாராக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கட்டத்தில் இருந்தாலும், கன்னி ராசியை தவிர குரு சனி சேர்க்கை எங்கிருந்தாலும் ஆபத்தே. திருமணம் தள்ளி போகிறது, திருமண வாழ்க்கை தள்ளி போகிறது. ஆனால் சிம்மத்துக்கு திருமணம் தள்ளி போனாலும், நல்லதாக நடக்கும். லேட்டாக நடந்தாலும் நல்ல ஒரு மேரேஜ் நடக்கும். மற்ற ராசிகளுக்கு சற்று சிக்கலாகவே அது அமைகிறது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சிம்மராசிக்கு 5, 9, 10, 11 இந்த இடங்களில் அமைஞ்சிட்டால் அதிகார பலம் என்பது ரொம்ப கிடைக்கும். ஒரு நாட்டையே நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 5, 9, 10, 11ஆம் இடங்களில் அமர்ந்து விட்டால் அவர்களுடைய அதிகார பலம், அதிகாரப்பூர்வமாக அழுத்தமான பலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. அதே மாதிரி புதன் சிம்மராசிக்கு 1, 4, 6, 9 இந்த இடங்களில் அமர்ந்து விட்டால் சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியினால், சொந்த புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி பெரிய இடத்தை பிடிப்பீங்க. அதே மாதிரி குரு கேது இந்த சேர்க்கை சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அபூர்வ சேர்க்கையாகும். 1, 5, 9ஆம் வீடுகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு கேது சேர்க்கை வந்துருச்சுன்னா வெட்டு பண்ணி சேலஞ்சு பண்ணி சொல்ல முடியும். அவங்க கோடீஸ்வரராக மாறுவார்கள், வாழ்க்கையில் கோடீஸ்வரர்களாக உருவெடுப்பார்கள். ஆக சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 4ஆம் வீட்டில் அமையக்கூடிய கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகம். வீடு, வாகனம், வாழ்க்கை, உங்களோட ஆரோக்கியம் இதெல்லாம் தீர்மானம் பண்ணக்கூடிய கிரகம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரகம் அமைஞ்சிருக்கு, அதற்கான துல்லியமான பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கும் எனக்கும் 1-to-1 கன்சல்டேஷன் செய்து உங்களுக்கு சரியான விதத்தில் அட்வைஸ் சொல்ல முடியும். உங்களுக்கான பரிகாரம் இப்போதைக்கு அஷ்டமத்து சனி காலகட்டங்களில் மெடிடேஷன், தியானம் என்பது முக்கியமான பரிகாரம். அது தவிர சிம்மராசி என்பர்கள் தொடர்ந்து சிவ ஆலயங்களுக்கு போய் தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். இதை செய்ய செய்ய அஷ்டம சனியுடைய தாக்குதல்கள் கம்ப்ளீட்டாக அகலும்.
என் இனிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் வேறொரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.